ஓம் சக்தி ஜோதிடம் பண்டித் எஸ்.கே. ராஜு. குழந்தை, பணம், காதல், வியாபார பிரச்சனை மற்றும் பில்லி சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். மிக்ஸ் அண்ட் மச் உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய மிக்ஸ் அண்ட் மச்சில் முதலில் ஈரானிய போர் குறித்த ஒரு குறிப்பின் பின்னர் கருப்பு ஜூலை இனச்சங்காரத்தில் ஜூலை மாதம் 24ஆம் தேதியான இன்று தாயகத்தில் 43 வருடங்களுக்கு முன்னர் என்ன நடந்தது என்பதை ஒரு மீள்பார்வையாக பார்க்கலாம். முதலில் ஈரானிய எச்சரிக்கை மீது ஒரு பார்வையை பதிக்கலாம். பிரித்தானிய தளங்களில் இருந்து அமெரிக்காவின் பாரிய குண்டுவீச்சு விமானங்களை பறப்பதற்கு அனுமதித்து கொண்டால், அதாவது அந்த விமானங்கள் ஈரான் மீது தாக்குதலை நடத்துவதற்கு பிரித்தானியா அனுமதித்து கொண்டால், இங்கிலாந்தின் தென்மேற்கு பகுதியில் உள்ள ஃபெர்வோர்ட் வான்தளத்தை தாக்கப் போவதாக ஈரான் அச்சுறுத்தியமை ஒரு புதிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது பிரித்தானியாவையும் அடிப்போம் என ஈரான் இப்போது புதிய பரபரப்பு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. ஈரான் மீது தாக்குதல்களை நடத்துவதற்கு பயன்படுத்தப்படும் எந்த ஒரு தளமும் அது எங்கிருந்தாலும் தமது சட்டபூர்வமான இலக்காக கருதப்படும் என ஈரான் இன்று எச்சரித்திருக்கிறது. இந்த எச்சரிக்கையை அடுத்து பிரித்தானியாவும் பதிலடி எச்சரிக்கை ஒன்று விடுத்தது. எந்த தாக்குதலில் இருந்தும் பிரித்தானியாவை பாதுகாக்க பிரித்தானிய இராணுவம் தயாராக இருப்பதாக பிரித்தானிய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. ஃபெர்வோர்ட் தளத்திலிருந்து B-1 போன்ற அமெரிக்காவின் நீண்ட தூர குண்டுவீச்சு விமானங்கள் பறப்பது ஏற்கனவே தெரிந்த விடயம். இந்த B-1 போன்ற குண்டுவீச்சு விமானங்களை அண்மைய நாட்களில் ஈரான் மீதான தாக்குதல்களுக்காக அமெரிக்கா பயன்படுத்துவதும் ஆதாரப்பட்ட விடயத்தில் தான் இப்போது ஈரானின் இந்த எச்சரிக்கை வந்திருக்கிறது. கடந்த செவ்வாயன்று ஈரானில் உள்ள சில இலக்குகளை தாக்க ஒரு B-1 விமானம் இந்த ஃபெர்வோர்ட் தளத்திலிருந்து புறப்பட்டதை ஆதாரப்படுத்தும் செய்திகள் எல்லாம் உள்ளன. குளோசெஸ்டர் பகுதியில் உள்ள இந்த ஃபெர்வோர்ட் தளத்தை அமெரிக்காவின் B-1 லான்சர் இல்லையென்றால் B-52 ஸ்ட்ராட்டோஃபோர்டர்ஸ் போன்ற அமெரிக்காவின் அணுகுண்டுகளை வீசக்கூடிய பெரிய மூலோபாய குண்டுவீச்சு விமானங்கள், அதாவது எஃப் ரக விமானங்கள் அல்ல, ஃபைட்டர்ஸ் அல்ல, பொம்மர்ஸ் ரக விமானங்கள் பயன்படுத்துவது வெளிப்படையான ஒரு விடயம். ஆனால் இப்போது இந்த தளத்தை தாம் தாக்கப் போவதாக ஈரான் எச்சரிக்கின்றது. உண்மையில் இது ஈரானுக்கு இயலுமான ஒரு காரியமா? ஏனென்றால் இந்த தளம் தெஹ்ரானிலிருந்து ஏறக்குறைய 2800 மைல் தூரத்தில் இருக்கும் ஒரு பிரித்தானிய தளம். இவ்வளவு நீண்ட தூரத்தில் ஒரு துல்லியமான ஏவுகணை தாக்குதலை நடத்தும் திறன் ஈரானுக்கு உள்ளதா என்பது இதுவரை துல்லியமாக தெரியவில்லை. எனினும் கடந்த மார்ச் மாதம் இந்து சமுத்திரத்தின் டியாகோ கார்சியா தீவை நோக்கி குறைந்தது 2 ஏவுகணைகளை ஈரான் ஏவிய விடயமெல்லாம் நீங்கள் அறிந்த விடயம். இந்த ஏவுகணை தாக்குதலானது ஈரானின் நீண்ட தூர ஏவுகணை தாக்குதல் திறனை ஆதாரப்படுத்தி கொண்டாலும், இந்த 2 ஏவுகணைகள் ஏவப்பட்டாலும் அவை டியாகோ கார்சியா தளத்தை எட்டவில்லை என்ற நிலையில்தான் இப்போது அதனை விட தொலைவில் இருக்கக்கூடிய பிரித்தானியாவின் தளத்தை தாக்கப் போவதாக, அதாவது இந்த தளத்தில் அமெரிக்க விமானங்கள் ஈரானை தாக்க பயன்படுத்தப்பட்டால் அதை தாக்கப் போவதாக ஈரான் எச்சரித்திருக்கின்றது. இப்போது ஈரானின் இந்த எச்சரிக்கை ஐரோப்பாவுக்கும் ஒரு போர் அபாய எச்சரிக்கையை விடுத்திருப்பது தெரிகின்றது. இவை மிக்ஸ் அண்ட் மச்சின் மத்திய கிழக்கு நிலவரங்கள். அடுத்து மிக்ஸ் அண்ட் மச் இலங்கை தீவை நோக்கி பார்த்தால் 43 வருடங்களுக்கு முன்னர் இதே ஜூலை 24ஆம் தேதிக்கு முன்னிரவான ஜூலை 23ஆம் தேதி நள்ளிரவு இல்லையென்றால் அதற்கு அண்மித்து இடம்பெறக்கூடிய சம்பவங்களை நோக்கிக் கொள்ளலாம். திருநெல்வேலியில் கன்னிவெடி தாக்குதல்கள் இடம்பெற்றமை குறித்து நேற்றைய மிக்ஸ் அண்ட் மெச்சில் பார்த்திருந்தோம். திருநெல்வேலியில் வெடித்த இந்த கன்னிவெடிகளின் ஓசை குடாநாட்டையே அதிர்வுக்குள்ளாக்கிய நிலையில் நிச்சயமாகவே அந்த ஒலி குருநகர் முகாமையும் எட்டி இருக்கும். இந்த ஒலி குருநகர் முகாமில் இருந்த புலனாய்வு மையத்தின் பொறுப்பாளரான சரத் முனசிங்க மற்றும் முகாமின் பொறுப்பாளரான பிரிகேடியர் லயனல் பல்தசார் ஆகியோரின் காதுகளிலும் விழுந்திருந்தது. அப்போதுதான் இரவு உணவை முடித்து கொண்டு தனது படுக்கை அறைக்கு சரத் முனசிங்க திரும்பி இருந்தார். அவர் தூக்கத்துக்கு ஆயத்தமான போதுதான்
நள்ளிரவுக்கு முன்னர் 11:20 அளவில் இந்த பாரிய வெடியோசைகள் அதன் அதிர்வுகள் கேட்டன. அவரது மூளையில் வித்தியாசமான ஒரு பொறி தட்டியது. ஏதோ ஒரு தாக்குதல் நடந்து விட்டது என்பது அவருக்கு தெரிந்து விட்டது. அந்த வேளைதான் அவரது கதவை யாரோ தட்டும் சத்தம் கேட்டதும் சரத் முனசிங்க இன்னும் பரபரப்பானார். கதவை திறந்தார். வெளியே பிரிகேடியர் லயனல் பல்தசார் நின்றார். அவருக்கும் இந்த வெடியோசை கேட்டது. உடனடியாகவே அவர் முனசிங்காவின் அறைக்கு வந்து அவரை அறைக்கு வெளியே வருமாறு கோரிக்கை விடுத்ததும் பரபரப்பாக இரவு படுக்கைக்கு தயாரான முனசிங்க வெளியே வந்தார். இருவருமே உடனடியாக வானொலி தொடர்பாடு சாதனங்கள் வைக்கப்பட்டிருந்த குருநகர் முகாமின் அந்த ரேடியோ கண்ட்ரோல் அறையை நோக்கி ஓடி அந்த வானொலி தொடர்பு சாதனங்களை இயக்கி கொண்டனர். குறிப்பாக ஃபோஃபோ பிராவோ, அதாவது கன்னிவடியில் சிக்கிய அந்த அணிக்குரிய தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள முயன்றனர். பலனில்லை. ஃபோஃபோ பிராவோவின் மறுமுனையில் பதில் ஏதுமில்லை. ஏதோ ஒரு பெரும் சிக்கல் ஏற்பட்டு விட்டது என்பது மட்டும் அவர்கள் இருவருக்கும் புரிந்தது. உடனடியாகவே குருநகர் முகாம் படையினரை உஷார்படுத்திய பிரிகேடியர் பல்தசார் 2-3 வாகனங்களில் படையினரை பின்தொடர்மாறு பணித்ததுடன் சரத் பொன்சேகாவின் ஜீப்பின் முன் ஆசனத்தில் தாவி ஏறி அந்த வாகனத்தை திருநெல்வேலி பக்கமாக அதாவது இந்த ஃபோபோ பிராவோ அணி சென்ற வழியால் செல்லும்படி பணித்தார். அதன்படி ஆமி வாகனங்கள் பலாலி வீதியூடாக திருநெல்வேலி பக்கமாக கடும் வேகத்துடன் அந்த நள்ளிரவு வேளையில் சீறிக்கொண்டு சென்றன. தமது அணி மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதலே முழு இலங்கை தீவையும் இன்னும் சில மணி நேரங்களில் பெரும் வன்முறைக்களமாக மாற்றப் போகின்றது என்ற அந்த துன்பியலை உணர்ந்து கொள்ளாமலேயே ஃபோபோ பிராவோ அணியில் இருந்த இருவரை தவிர ஒருவர் குற்றுயிராக கிடந்தார். 3 தவிர அனைவருமே அந்த தாக்குதலில் உடனடியாக கொல்லப்பட்டிருந்தனர். இந்த தாக்குதலில் கோப்ரல் உபாலி பெரேரா, லான்ஸ் கோப்ரல் சுமதிபால் ஆகியோர் மட்டுமே உயிர் தப்பியிருந்தனர். இன்னொருவர் குற்றீராக இருந்து வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் போது மரணித்திருந்தார். இதில் இந்த உபாலி பெரேரா தான் செல்லக்கிளியை சுட்ட இராணுவத்தாக அறிவிக்கப்படுகின்றார். இவரது காலில் காயம் ஏற்பட்டிருந்த போதிலும் தாக்குதல் நடத்திலிருந்து தப்பியோடி கூண்டாவில் உள்ள இலங்கை போக்குவரத்து சபை டிப்போவுக்கு ஓடி சென்று அங்கிருந்து தொலைபேசி மூலம் பலாலி இராணுவ முகாமுக்கு தாக்குதல் பற்றிய தகவலை அறிவித்ததாக கூறப்படுகின்றது. எப்படி அவர் இந்த காயத்துடன் திருநெல்வேலியிலிருந்து கூண்டாவில் டிப்போவுக்கு ஓடினார் என்பது ஒரு ஆச்சரியமானாலும் உயிர் பயம் அவரை அவ்வாறு ஓட வைத்ததாக கருதப்படுகின்றது. அன்று அந்த தாக்குதலில் உயிர் தப்பிய லான்ஸ் கோப்ரல் சுமதிவாலா, கோப்ரல் உபாலி பெரேரா ஆகியோர் இன்னும் உயிருடன் இருக்கின்றார்களா என்பது தகவல்கள் எதுவும் கிட்டியதாக தெரியவில்லை. இவர்கள் இறந்தமை குறித்தும் எந்த உறுதியான பதிவுகளும் இல்லை. விடுதலை புலிகளின் தரப்பில் அன்று சதாசிவம் செல்லநாயகம் என்ற செல்லக்கிளி மரணத்தை தழுவியிருந்தார். ஆனால் அவர் இந்த தாக்குதலின் போது மரணத்தை தழுவியதை அறியாத ஏனைய உறுப்பினர்கள் செல்லக்கிளி எங்கே என கேட்டபோதுதான் உடனடியாக விக்டர் செல்லக்கிளி இருந்த அந்த கூரை மீது ஏறி பார்த்தபோது செல்லக்கிளி அசைவற்று இருந்ததை கண்டதும் விக்டர் தனது தோளில் செல்லக்கிளியை தூக்கி கொண்டு வந்தபோதுதான் தலைவர் உட்பட அனைவருமே செல்லக்கிளியின் கோலத்தை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். செல்லக்கிளி அப்போதும் மரணத்தை தழுவியிருந்தார். செல்லக்கிளியின் உடலத்துடன் அனைவருமே தாம் வந்த மினிபஸ் நிறுத்தப்பட்ட இடத்தை நோக்கி விரைவாக சென்றனர். சீலனுக்கு பின்னர் மீண்டும் ஒரு முக்கிய நெருங்கிய தோழனின் மறைவை சந்தித்த தலைவர் வழமை போலவே தனது சோகத்தை அடக்கி மௌனம் காத்தார். தலைவரின் நிலையை கண்ட ஏனையவர்களும் மௌனம் காத்தனர். மினிபஸின் பின் ஆசனத்தில் செல்லக்கிளியின் உடலத்தை கிடத்திய விக்டர் மூடப்படாமல் விரித்து பார்த்து கொண்டிருந்த அவரது விழிகளை வருடி அவற்றை மூடிக்கொண்டார். அவரது காலடியில் படையினரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட, அதாவது அந்த கன்னிவடியில் கைப்பற்றப்பட்ட ஆயுதங்கள் அனைத்தையும் வைத்து உடனடியாகவே செல்லக்கிளியின் தோழர்கள் அஞ்சலி செலுத்திய நிலையில்தான் அச்சுவேலி பகுதியில் உள்ள இயக்கத்தின் முக்கியமான ஒரு வீட்டை நோக்கி மினிபஸ் ஓடிக்கொண்டிருந்தது. வாகனம் இயக்கத்தின் அந்த முகாமை அடைந்ததும் அதனை விட்டு முதலில் இறங்கிய தலைவர் குலுங்கி அழ ஆரம்பித்தார். 1 மாதத்தில் 2வது முறையாக தலைவர் அழுத சந்தர்ப்பம் இது. தலைவர் அழ அதனை கண்ட ஏனைய இயக்கக்காரர்களும் தமது சோகத்தை அதுவரை அடக்கி இருந்த நிலையில் அவர்களும் குமுறி அழத் தொடங்கினர். அந்த அச்சுவேலி வீடே ஒரு மிகப்பெரிய ஒரு மிக உணர்வு மயமாக மாறி இருந்தது. வெற்றிகரமான ஒரு தாக்குதல் நடத்தினாலும் செல்லக்கிளியின் இழப்பை அன்றைய போராளிகளால் தாங்க முடியவில்லை. இப்போது இந்த கணத்தில் ஆமி தரப்பின் நிலையை நோக்கி கொண்டால்
பிரிகேடியர் பல்தசாரும் சரத் முனசிங்காவும் தமது படை தரப்புகளுடன் திருநெல்வேலி தபால்பட்டி சந்தியை அண்மித்த போது தமது இராணுவ வாழ்வில் முன்னெப்போதும் கண்டிராத ஒரு அவலமான காட்சியை அவர்கள் கண்டார்கள். அதுவும் சில மணி நேரத்துக்கு முன்னர் தான் குருநகர் முகாமில் இரவு உணவை முடித்து கொண்டு கிளம்பிய அதே 44 பிராவோ அணியை இப்படி ஒரு கோலத்தில் தாம் காண்போம் என்பதை பிரிகேடியர் பல்தசாரோ இல்லை என்றால் சரத் முனசிங்கவோ இல்லை என்றால் ஏனைய படையினரோ எதிர்பார்க்க முடியாத, ஆனால் அதுதான் ஒரு யதார்த்தமாக அவர்கள் முன்னால் இருந்தது. கனிவடியில் சிக்கிய ட்ரக் மற்றும் ஜீப்பை சுற்றி ஆங்காங்கே படையினரின் உடலங்களும் அவர்களின் பாகங்களும் சிதறி கிடந்தன. அணி பொறுப்பாளரான லெப்டினன்ட் வாஸ் குணவர்தனாவின் உடலம் குப்புற கிடந்தது. குப்புற கிடந்த அவரது உடலத்தை சரத் முனசிங்கா புரட்டிய போது வாஸ் குணவர்தனாவின் வலப்பக்க காதில் பெரியதொரு ஓட்டை, ஒரு துவாரம் காணப்பட்டது. அது அந்த தாக்குதலால் ஏற்பட்ட காயம். சரத் முனசிங்கா பரபரப்படைந்து வாகனத்தின் கீழே பார்த்தபோது அங்கிருந்த ஒரு முனகல் சத்தம் கேட்டது. ஒருவர் குற்றியூருடன் இருப்பது சரத் முனசிங்காவுக்கு தெரிந்தது. உடனடியாகவே அவரை இழுத்தெடுக்குமாறு ஏனைய படையினருக்கு சொல்லிய போது கைகால்கள் முறிந்து பிந்த நிலையில் சார்ஜென்ட் திலகரட்னா என்ற இராணுவ உறுப்பினர் வெளியே எடுக்கப்பட்டார். உடனடியாக அவர் யாழ் வைத்தியசாலைக்கு அவசரமாக அனுப்பி வைக்கப்பட்ட போதும் வழியில் அவர் மரணமடைந்திருந்தார். கொல்லப்பட்ட படையினரின் உடலங்கள் மற்றும் சிதறிய உடற்பாகங்களை சேகரித்த ஆமி தரப்பு அவற்றை யாழ் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றது. உடலங்களை எல்லாம் நேராக்கி தெருமாறு வைத்தியர்களுக்கு பணித்தது. தாக்குதலில் சிக்கிய 2, அதாவது ட்ரக் மற்றும் ஜீப் வண்டி ஆகிய வாகனங்களையும் குருநகர் முகாமுக்கு இழுத்து சென்றது படைத்தரப்பு. இந்த சம்பவங்களின் பின்னரான மணித்துணிகள் இலங்கையின் வரலாற்றில் ஒரு பெரும் ரசாயன மாற்றத்தை உருவாக்கும் வேளையாக மெல்ல மெல்ல குரூரமாக உருமாற ஆரம்பித்தது. திருநெல்வேலியிலிருந்து திரும்பிய பிரிகேடியர் பல்தசார் சரத் முனசிங்க உட்பட்ட உயர் அதிகாரிகளுடன் குருநகரில் ஒரு அவசர கூட்டத்தை நடத்தியதுடன் வானொலி தொடர்பூடாக இந்த சம்பவத்தை கொழும்பில் உள்ள இராணுவ தலைமையகத்துக்கு அறிவித்திருந்தார். உடனடியாகவே இந்த அதிர்ச்சிகரமான தாக்குதல் செய்தி அப்போது ஸ்ரீலங்காவின் படை தளபதியாக இருந்த லெப்டினன்ட் ஜெனரல் திஸ்ஸ வீரதுங்கவை, இவரை புல் வீரதுங்க என்பார்கள். இவர் ஜேஆரின் ஒரு மருமகன், அதாவது நாம்பன் எனப்படும், நாம்பன் மாடு எனப்படும் புல் வீரதுங்க என்பது அவருக்கு அடைமொழியாக அப்போது இருந்தது. அவர் துடித்து பதைத்து படுக்கையிலிருந்து எழுந்தார். மீண்டும் குருநகருக்கு அழைப்பு எடுத்து பிரிகேடியர் பல்தசாருடன் பேசி என்ன நடந்தது என்பதை கேட்டார். உடனடியாகவே இந்த சம்பவம் குறித்து தான் அப்போதைய அரசு தலைவர் ஜே.ஆர். ஜெயவர்தனாவுக்கு அறிவிக்கப் போகின்றேன் என கூறிக்கொண்டு உடனடியாக தொடர்பை துண்டித்தார். அதன் பின்னர் அவர் ஜேஆருக்கு அறிவித்த போது ஜேஆர் கடுமையாக தனது மருமகனான புல் வீரதுங்கவுடன் சீறியிருந்தார். இதனை பல்தசாரிடமே பின்னர் அழைப்படுத்த போது திஸ்ஸ வீரதுங்க குறிப்பிட்டிருந்தார். புலிகளின் வடபகுதி தாக்குதல்கள் உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என ஜே.ஆர். ஜெயவர்தனா திஸ்ஸ வீரதுங்கவுடன் சீறியதுடன் நாளை காலை தன்னை வந்து சந்திக்கும்படி மருமகனுக்கு ஒரு உத்தரவையும் பிறப்பித்ததாக பல்தசாருக்கும் செய்தி வந்திருந்தது. இந்த நிலையில் குருநகர் முகாமில் பிரிகேடியர் நடத்திய அவசரமான கூட்டத்தில் 3 முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டன. ஒன்று, தாக்குதலுக்கு பின்னரான நிலைமையை கையாள்வது, படையினரின் உடலங்களை கையாள்வது, யாழ் நகரின் பாதுகாப்பு ஆகியனவே இந்த 3 முக்கிய முடிவுகளாக இருந்தது. யாழ் வைத்தியசாலையின் பிரேத அறையில் ஒப்படைக்கப்பட்ட படையினரின் உடலங்களை பொறுப்பேற்று அவற்றை நேர்த்தியான முறையில் கொழும்புக்கு அனுப்பி வைக்கும் பொறுப்பு அப்போது யாழ்ப்பாணத்திலும் பிரபலமாக இருந்த அந்திமகால சேவையான ஏவ் ரேமண்ட் நிறுவனத்துடன் அந்த அந்திமகால சேவை நிறுவனத்துடன் ஒப்படைக்கப்பட்டது. அத்துடன் யாழ் நகரின் பாதுகாப்புக்காக மேலதிக படையினரும் குவிக்கப்பட்ட நிலையில்தான் பலாலி, மாதகல், வெல்வெட்டுத்துறை முகாம்களில் இருந்த ஸ்ரீலங்கா படையினர் அப்பாவி தமிழ் மக்களை வேட்டையாடுவதற்கு புலர்ந்தும் புலராத 24ஆம் தேதி அதிகாலை வேளையில் புறப்பட்டனர். இரவு என்ன நடந்தது என்பதை மக்கள் துல்லியமாக அறியவில்லை. வெடிச்சத்தங்கள் 2 ஏக காலத்தில் கேட்டதுதான். ஆனால் என்ன நடந்தது என்பது அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் அன்றாட வாழ்வுக்காக பயணித்த போதுதான் இந்த நெட்ட வலிகள் இடம்பெற்றன, கூட்டுப்படுகொலைகள் இடம்பெற்றன. அதில் மாதகல் யாழ் வழித்தடத்தில் இயக்கப்படும் 787 பேர் பஸ் என நினைக்கின்றன. அப்போது அதுதான் இயங்குவது. அந்த பஸ்ஸில் சென்றவர்கள் மானிப்பாய் மத்திய சந்தை பகுதியில் வழிமறைக்கப்பட்டு இறக்கப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். திருநெல்வேலி கன்னிவடியில் சிக்கிய 44 பிராவோ அணி தங்கியிருந்த மாதகல் முகாம் படையினர் தான் மானிப்பாயில் இந்த மனித வேட்டையை நடத்தியிருந்தனர்.
இந்த மனித வேட்டைக்கு பின்னரான காட்சியை நான் நேரடியாகவே கண்டிருந்தேன். அப்போது நான் கொக்குவில் டெக்னிக்கல் காலேஜ் பல் தொழில்நுட்ப கல்லூரி மாணவனாக இருந்த நிலையில் எனது வாழ்நாளில் முதன் முறையாக பல உடலங்களை ஒன்றாக மிக கோரமான நிலையில் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்த நிலையில் நான் கண்ட கோரமான காட்சி. இந்த காட்சியை கண்ட எனக்கு அதன் பின்னரான 2-3 நாட்கள் பெரும் மன நெருக்கடி நாட்களாக இருந்தன. அதாவது மானிப்பாய் மத்திய சந்தை உங்களுக்கு தெரியும், ரவிக்கை சந்தை என அதனை அழைத்துக் கொள்வார்கள். அந்த சந்தைக்கு அப்போது மல்லிகா ஸ்டோர்ஸ் என்ற ஒரு பிரபலமான கடை இருந்தது. இந்த கச்சா நல்வா எல்லாத்தையும் உற்பத்தி செய்யும் அந்த நிறுவனத்தாரின் கடை அது. அந்த கடையின் கதவுக்கு முன்னால் ஒருவரோடு ஒருவர் பின்னி பிணைந்திருந்த நிலையில் இந்த மாணவர்களின் உடலங்கள் எல்லாம் உதிர வெள்ளத்தில் கிடந்தன. அந்த அவர்களின் உடலங்களிலிருந்து வழிந்த உதிரம் அந்த கடை வாசலையும் தாண்டி வீதி வரை அந்த கோடு போல நீண்டிருந்தது. அதாவது தண்ணி ஓடுவது போல ஓடி கிடந்தது. அதாவது காலையில் பேருந்து ஒன்றை வழிமறித்த படையினர் அதில் யாழ்ப்பாணத்தில் அப்போது இருந்த விக்னா மாஸ்டர் போன்ற டியூஷன் நிலையங்களுக்கு சென்ற 7 மாணவர்களை இறக்கி வரிசையாக நிற்க வைத்து இந்த நரவேட்டியை நடத்தினர். 6 பேர் அந்த இடத்தில் கொல்லப்பட்டார்கள். 3 பேர் படுகாயமடைந்திருந்ததாக எனக்கு நினைவிருக்கின்றது. இந்த 6 பேரும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்திருந்த நிலை என் வாழ்க்கையில் நான் கண்ட மிக கோரமான காட்சி. இது 24ஆம் தேதி காலை வேளை நான் கண்டேன். ஏனென்றால் வெடிச்சத்தங்கள் கேட்டது. அதன் பின்னர் அயலில் உள்ள நண்பர்கள் வந்து சொன்னார்கள், இப்படி மானிப்பாயில் இப்படி எங்களை சுட்டு போட்டாங்களோ. உடனடியாக நாங்கள் சைக்கிளை எடுத்து சென்று பார்த்தபோது அமிகாரர் மீண்டும் பெறுவார்கள் என்ற அச்சத்துடன், ஆனால் அந்த இடத்துக்கு பக்கத்தில் 2 ஒழுங்கைகள் இருந்ததால் தப்பியோடும் அந்த முன்னெச்சரிக்கையுடன் நாம் பார்த்தோம். அது மிக கோரமான காட்சி. இந்த நிலையில் தான் 24ஆம் தேதி காலை உயர் படைத்துறை அதிகாரிகளை தனது தனிப்பட்ட வதிவிடமான கொழும்பு வார்ட் பிளேஸில் ஒன்று கூட்டி அவசர பாதுகாப்பு மாநாடு ஒன்றை கூட்டிய அரசு தலைவர் ஜெயவர்தனா என்ன நடந்தது என்ற சீற்றத்துடன் ஒரு வினாவை தனது மருமகனான படைத்தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் திஸ்ஸ வீரதுங்கவை நோக்கி வினவி 2 உத்தரவுகளை பிறப்பித்திருந்தார். அந்த உத்தரவுகளில் ஒன்றுதான் கருப்பு ஜூலை வன்முறைகளை மிக மோசமாக நடத்த காரணமாக இருந்தது. அந்த உத்தரவுகள் எவை என்பது குறித்து இன்னொரு மிக்ஸ் அண்ட் மேட்ச் பதிவில் பார்க்கலாம். ஓம் சக்தி ஜோதிடம் பண்டித் எஸ்.கே. ராஜு. குழந்தை, பணம், காதல், வியாபார பிரச்சனை மற்றும் பில்லி சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.